டேய் கிஷோரு, இப்போ என்னடா பண்ண போறோம்? தெரியல, ஒரு நிமிஷம் இரு. தெரியலன்னு சொல்றான் பாரு. இந்த இடத்த பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி வினோதமா இருக்கு. ஏய், பெட்டி இதுதானே அது? ஆமா, இந்த பொட்டி தாண்டா பிரகாஷ். இந்த பொட்டிக்காக தானே நீங்க 4 பேர் இங்க வந்திருக்கீங்க. பின்னாடி யாராவது ஒளிஞ்சிருக்காங்களா? யாருமே இல்ல. டேய் கிஷோர், இங்க நம்ம 4 பேர் மட்டும் தானே இருக்கோம். ஆனா வேற யாரும் பேசுறது கேக்குதுடா. எல்லாத்துக்கும் இப்படி பயந்துட்டே இருந்தா எப்படிடா? கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இரு. ஆமா, இந்த பொட்டிக்காக தான் நாங்க 4 பேர் வந்திருக்கோம். தெரியும். நீ அப்படி பயப்படுற அளவுக்கு அப்படி என்ன ப்ரோ போட்டுக்குது இதுல? புடுங்க அந்த பேப்பரை. உனக்கு இங்கிலீஷே படிக்க தெரியாது. ஒரு பேப்பரை பார்த்து பயந்து நிக்கிறீங்க அப்படின்னா அந்த பேப்பர்ல எழுதிக்குது. உங்க 4 பேர்ல ஒருத்தர் மட்டும் தான் இந்த பெட்டி எடுத்துட்டு இந்த வீட்டுல இருந்து வெளியில போக முடியும். அதுவும் உயிரோட. யாரையா நீ? நான் விளாடுறியா? டேய் பிரகாஷ், கொஞ்ச நேரம் அமைதியா தான் இருண்டா. முதல்ல நீ வாய புடுறா. நான் ஸ்டார்டிங்ல இருந்து வேணாம் அவ்வளவு வாட்டி சொன்னேன். எவ்வளவு கேட்டீங்களா? 3 பேரும் எக்கடி கேட்டு போங்க. எனக்கு இந்த பொட்டி தேவையில்ல, நான் போறேன்டா. ப்ரோ நில்லு ப்ரோ, அதெல்லாம் ஒன்னும் ஆகாது ப்ரோ. நம்மள பயமுறுத்துக்காக எவ்வளவு பண்ற வேலைன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒன்னும் ஆகாது. நீங்க முதல்ல என் கையை விடுங்க ப்ரோ. உங்களை எங்கேயும் போக விட மாட்டேன். கையை விடுங்க ப்ரோ. டேய் யாரா நீ? ப்ரோ ஒரு நிமிஷம் கையை விடுங்க. டேய் நீ தானே இதெல்லாம் பண்றது? கையை விடு ப்ரோ. டேய் நில்றா. டேய் நில்றா. டேய் டேய் 4 பேர்ல எவன் மிஞ்சுவான்னு தெரியல. இங்க என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல. மண்டையே பிச்சுக்குது. ஒரு தம்மா போட்டாதான் சரியாகும். லைட்டரு, இந்த பொட்டிக்குள்ள உண்மையிலே அது இருக்குமா? பூட்டு போட்டிருக்கு. இப்படி திறக்கிறது வெயிட்டா இருக்குது. திறந்துரு. ஏன் திறக்க முடியல? அவ்வளவுதான், எல்லார் கதையும் முடிய போகுது. ஏய் ஆனாகு. ஏய், இந்த பூட்டோட சாவி எங்க இருக்கும்? இந்த ஜன்னலை திறந்து யாராவது ஹெல்ப் கூப்பிட முடியுமா? என்ன இது சத்தம்? என்னது? என்ன சத்தம் அது? காது வலிக்குது, நிறுத்துங்க. காது வலிக்குது, நிறுத்துங்க. டேய் ராமு, என்னடாச்சு? காது வலிக்குது, சவுண்ட் நிறுத்துங்க. டேய் என்னடா சவுண்ட் சொல்ற? எங்களுக்கு ஒன்றும் கேட்கலையடா. என்னால தாங்க முடியல, நிறுத்துங்க. டேய் ராமு, காதுல என்னடா கை வச்சு இது பண்ணுகிற? கையடா. டேய் இவங்களோட வேலையே இருக்காது. ஏதாவது சொல்லி பயந்துன்னு கத்திக்கினே இருப்பானுங்க. இது ஒண்ணு ஏன் ஆன மாட்டேன்னு தெரியல. ராம், காதுறது கையெடுத்து சரியான நினைக்கிறேன். காதுறது கையேடு. விடுங்கடா. டேய் ராமு, உன் காதுறது ரத்தம் வருது பாருடா. ஏதோ தப்பா இருக்கு. டேய் கிஷோரே, ஆனாகு நீ இவ்ளோ பிரச்சனை வந்துட்டு இருக்கு. எதையோ கட்டுக்காம சிகரெட் தான் முக்கியம் உட்காந்துருக்க. மச்சான், காமராஜ் தெருவில் 2வது சந்து திரும்பி 4வது பிளாக்ல இருக்கிற முதல் வீடு இருக்குதுல்ல, அது உள்ள எவெல்லாம் போறானோ வெளில வரும்போது ஏதோ இரும்பு போட்டி ஃபுல்லா பணமா எடுத்துன்னு வரான்னு என் ஃப்ரெண்டு சொன்னான்டா. என்னடா சொல்ற? ஒரு நிமிஷம் நான் கூப்பிடுறேன். ஏய் கிஷோரு, அது என்ன பண்ணோம், என்ன கதை முழுசா சொல்லு. ஆமா, அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு அந்த வீட்டுக்கு எவெல்லாம் போறானோ வெளில வரும்போது ஏதோ இரும்பு பெட்டியில பணம் எடுத்துட்டு வரான்னு என் ஃப்ரெண்டு கண் கூட பார்த்தானாண்டா. ஃப்ரீயா பணம் தராங்களா? அப்போ உன் ஃப்ரெண்டே போய் அந்த பொட்டியை வாங்கிக்க வேண்டியதானே? வாங்காம இதுக்கு ஓங்கிட்டு வந்து சொல்றான். அவன் கேட்டது கட்டுதான். அதாண்டா நானும் கேட்டேன். அந்த நாய் போறதுக்கு பயந்துங்கன்னு துணைக்கு என்னையும் கூப்பிடுறான். நாங்க 2 பேர் போனா 2 பொட்டி எடுத்துன்னு வருவோம். இதே நம்ம 4 பேர் போனா ஆளுக்கு 4 பொட்டி எடுத்துன்னு வரலாம்ல. அதுக்காக தான் உங்க 2 பேரையும் நான் கூப்பிட்டு வரேன். இல்ல, இது எனக்கு என்னமோ சரியா படல. அதெல்லாம் போகலாம். ஏன்டா இப்படி கோயந்த மாதிரி பயப்படுற? டேய் சரி, உன் ஃப்ரெண்டுகளை கூப்பிடுறேன். நீ கூப்பிட்டியா? போலாமா? டேய் வந்தாடா சுரேஷ், அந்த பொட்டியில பணம் மேட்ரு வந்தான் சொன்னான். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. எனக்கு என்னமோ சரியா படல ப்ரோ. போகலாம் ப்ரோ, விட்டுருங்க ப்ரோ. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது ப்ரோ. நம்ம அந்த வீட்டுக்கு போறோம், பணப்பெட்டியை வாங்கிட்டு வரோம், அவ்வளோதான், சிம்பிளு. சரி நீ சொல்லியாடா? டேய் அவ கிடையாடா, நான் வரேன்டா ப்ரோ. நானும் வரேன் ப்ரோ, போலாம். சூப்பர் வச்சான். டேய் நாங்க 3 பேரும் போறோம். நீ வரியா வரலையா?
சரி ஓகே நானும் வரேன் போலாம். ராம் இந்த மாதிரி ஆரத்துக்காரன் நீ தான்டா. உன்கிட்ட எவ்வளவு வாட்டி சொன்ன பாவாடா கேட்டீங்களாடா? முதல்ல என் மேல கையேறா. ஏய் என்னடா இது, அவன் காதல இருந்த ரத்தம் இப்போ இல்ல. ஓசில பணம் வேணும்னா பிரச்சனையே வரதான் செய்யும். இருக்கடா இல்லங்க என்ன கிளம்பி போறீங்க இந்த வந்துட்டான். ஏன் சட்டையை பிடிக்க. டேய் பிரகாஷ் ஒரு நிமிஷம் இங்க பாருடா. இவன் காதல இருந்த ரத்தம் வந்ததுல இப்போ அது இல்ல பாரு. டேய் ராமு உனக்கு ஒன்றும் ஆவல இல்லடா. நீ ஏன்னா திடீர்னு ஏதோ வலிக்குது கத்திட்டு இருந்த. மச்சான் நீ பேசுறது கேட்கலடா. நீ நல்லா தானே இருக்க, நீ திடீர்னு கத்துனே எல்லாரும் பயந்துட்டோமா? அதான் கேட்குறேன், உனக்கு ஒன்றும் ஆவல இல்ல. என்ன பேசுறான் இவன்? டேய் உன் காது வலிக்குதுன்னு சொன்னல, இப்போ உனக்கு ஓகேவா? நாய் வந்து லைட்டரை தள்ளி விட்டு போயிட்டான். எப்போ போச்சுன்னு தெரியல. இது என்ன நம்ம உருண்டையாகுது? இது எப்படி நம்ம பாக்கெட்டுக்குள்ள வந்தது? டேய் பிரகாஷ் அவனுக்கு காது கேட்காம போயிடுச்சுன்னு நினைக்கிறேன்டா. அதனால தான் நான் அவன்கிட்ட கத்தி பேசுறேன். டேய் ராம் இப்ப நீ என்ன சொன்ன? அவனுக்கு காது கேட்காம போயிடுச்சுடா. நீ சும்மா சொல்ற. இவ்வளவு ஷார்ப்பா இருக்குது. ராமே உனக்கு காது கேக்குதுடா. ராமே கொஞ்சம் வாயத்தை சொல்லுடா. ராமே நான் பேசுறது கேக்குதா? இது கத்தி மாதிரி இவ்வளவு கூர்மையா இருக்குது. மச்சான் இவன் ஏன் புரிஞ்சிக்க மாட்டான்? மச்சான் நீ சொன்னா புரிஞ்சுக்கோடா பிரகாஷ். அவனுக்கு காது கேட்காமலே போயிடுச்சுடா. இருக்காது நீ போய் சொல்ற அவனுக்கு காது கேட்கும். டேய் ராமு உனக்கு காது கேட்கலையாடா? என்ன மச்சான் சொல்ற? எனக்கு ஒன்றும் கேட்கல. காது கேட்கலையா? ராமுக்கு ஏன் இப்படி நடந்தது? அப்புறம் நீ எதுக்குடா இருந்துகிட்டு சாவுடா? டேய் என்னடா இது? ஏன்டா இப்படி பண்ண? ஆய மூட்டிக்கிட்டு உக்காரு. ஏன் கிச்சோர் இப்படி பண்ண? 4 பேர்ல ஒருத்தர் மட்டும் தான் அந்த பணப்பட்டி எடுத்துன்னு போக முடியுமா? நான் எடுத்துன்னு போகிறேன், நீ செத்து போ. நீ பேசுறது எனக்கு கேட்கலடா. சாவுடா. ஒரு விக்கெட்டு கதை முடிஞ்சது. போயிட்டான். ஏன்டா இப்படி பண்ண சுரேஷ்? டேய் பிரகாஷ் நம்ம ராம இந்த சுரேஷ் குத்தி கொண்டுட்டான்டா. நான் தான் பண்ணேன். உங்கள பள்ளி விட போகுது. ராமே என் உயிர் நட்பாவே கூட இருக்கிறாவே ஏந்துடுறாவே எனக்காக ஏந்துடுறா. ஐயோ ராமே எங்களை விட்டு போயிட்டியே. ராமே உனக்கு நாவது. ராமே நான் காப்பாத்துறேன். உனக்கு நாவது. நீ ஏந்துடுறா. பிரகாஷ் நான் எவ்வளவோ தடுத்தா. ஆனா இந்த சுரேஷில தள்ளி விட்டு நம்ம நட்ப ராம குத்தி கொண்டுட்டாடா. இல்ல நான் பண்ணல, அவனை நம்பாத. இவன் போய் சொல்றான். என்ன ட்விஸ்ட் பண்றியா? உனக்கு கொன்று வேண்டாம் கேட்டியா பிரகாஷ்? உண்மையா சொன்னதுக்கு எனக்கு கொன்றுவேன் மிரட்டுற பேர் முன்னாடி. இல்ல நான் அப்படி சொல்லல பிரகாஷ். அவனுக்குள்ள ஏமாத்துறா. நினைச்ச மாதிரியே சண்டை பத்திக்கிச்சு. டேய் சுரேஷ் உன் பணத்தாசைக்காக எதுக்குடா ராம கொண்ட? உரம்போக்கு நாய நீ ராம கொண்டு பள்ளிய போட்டு ஏமல திருப்பி விடுற. ஏமலையே கை வைக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? அப்போ அடுத்த டிக்கெட் கிளம்புறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. உண்மையில தெரிஞ்சிச்சு உடனே எதுக்குடா கிஷோர் மேல பழைய திருப்பி பாக்குற? அப்படி இல்ல. என்ன எதை இழுத்துட்டு போற சத்தம் கேக்குது? ஏய் ராம். டேய் ராம் எப்படி அதுக்குள்ள போன? ராம் தான் இறந்துட்டானே, அப்ப எப்படி அதுக்குள்ள போயிருப்பான்? எவனவன் ராம உள்ள இழுக்கிறது? டேய் ராம் போதுறானே. இழுக்குறானுங்களா? அப்ப உள்ள எவ்வளவு இருப்பானோ? டேய் இழுக்காதீங்கடா வேணாடா. நீ என்ன பண்ணல ராம விட மாட்டேன். இவன் கத்தது பார்த்தா உள்ள எவ்வளவு இருக்கான் போலியே. திடீர்னு அவன் வந்து இந்த பணப்படி எடுத்துட்டானா? முதல்ல இதை நம்ம பத்திரமா வச்சுக்கணும். இந்த ஸ்கிரீன் பின்னாடில இருந்து தான் நீங்க எழுகிறீங்க. இது தள்ளிட்டா நீங்க யாரும் தெரிஞ்சிடலடா. பிரகாஷ் உனக்கு ஒன்றும் ஆவலடா. ஆத்தாடி அந்த ஸ்கிரீனை தொட்டா பயங்கரமா சாக்கடிக்கும் போலியே. பிரகாஷ் நீ இரு, நான் ராம காப்பாத்துறேன். ஏய் ராமே ஓடா. ஓடா வரல.
இருக்கவே முடியல. டேய் கிஷோர், அங்க சுரேஷ் தனியா கஷ்டப்படுறான், நீ போய் ஹெல்ப் பண்ண போடா. இப்போ நம்ம இந்த பணப்பட்டியை வச்சு உட்காந்துருந்தோம்னா சுரேஷ் நம்ம தான் கூட எனக்கு சந்தேகம் வந்துடும். அதனால மச்சான் நான் போறேன் இருடா மச்சான், நான் பாத்துக்கிறேன், நீ எதுவும் கவலைப்படாத. சீக்கிரம் உள்ள போய் தொலைடா. தான் செத்து போயிட்டால, இவனை வச்சு நீ என்ன பண்ண போற? அந்த பிரகாஷ் துடிக்கிறான். டேய் ராம கொண்டது நீ தாண்டா, இப்ப காப்பாத்துற மாதிரி என்ன நடிக்கிறியா? தெரிஞ்சிச்சோம். அப்ப நீயும் போய் சேர்ந்துடுறியா? சரி வேணடா சாவிடா. வச்சா நான் இங்கே இழுக்கிறேன், நீங்க அப்படியே ராம இழுங்க. என்ன வேடிக்கை பார்க்காம இழுங்கடா. மச்சான் இழுக்கிறேன். இப்ப வந்ததுனால இவன் கத்தி கீழே போட்டான். மச்சான் நீ இழுடா, பின்னாடி இழுடா. இழு என்னடா இழு. வந்துரு ராமே. இவ்வளவு இருட்டா இருக்கு. முதல்ல இவனை போட்டு தள்ள எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். சும்மா நான் ராமன்ட்டு. கிஷோரே வேணாண்டா, அப்படி பண்ணாத. ஏய் என் காலை விட்டுறா. மச்சான் விட மாட்டேன், நீ விட்ட பிரகாஷ் கூட்டு விட மாட்டேன். வேணாண்டா ராம், நீ என் காலை பிடிச்சாடால் போக முடியாதாடா. இன்னைக்கு அவன் சாவு நிச்சயம்டா. வேணாண்டா கிஷோரே, ராம் ஒண்ணு கண்டுபிடிச்சிருவேன் நான் நிச்சயமா. பார்க்க முடியல, எரியுதே. சாவடா என் கட்டு எரியுதே. கத்தி எங்க? அவன் காலு கீழே தான் இருக்கா. ராம் உனக்கு என்னடா ஆச்சு? டேய் இப்ப எங்கடா போற? அவன் கண்ணு எரியுது கத்துறான்டா, அதான் என்ன ஆச்சுன்னு பாக்கலான்ட்டு. போடா பைத்தியக்காரா. உனக்கு இன்னுமாடா புரியல? முதல்ல ராமுக்கு காது கேட்காம போச்சு, இப்போ பிரகாஷுக்கு கண்ணு எரியுது. அடுத்து நம்ம ரெண்டு பேருக்கு என்ன வேணாலும் ஆகலாம். இப்ப என்னடா பண்ண சொல்ற? இதோ அங்க நிக்கிறான்ல, அவனை போட்டு நம்ம ரெண்டு பேரும் அந்த போட்டியில இருக்கிற பணத்தை எடுத்துக்கலாம். கொல்ல போறாங்களா? அந்த பொட்டி எடுத்துட்டு ஒருத்த மட்டும் தான் உயிரோட வெளில போக முடியும். அப்புறம் ஏன் கூட ஷேர் பண்ணுவேன்? ஒருவேளை இதெல்லாம் பண்றவ கடைசியில மனசு மாதிரி 2 பேரும் பணத்தை எடுத்து ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டானா? என்ன பண்ணுவ? அவனுக்கு இப்ப நம்ம கொல்ல போறானுங்க. இவன் என்ன பண்றது? இது என்னது? இது கத்தி மாதிரி இவ்வளவு ஷார்ப்பா இருக்கு. அவனுக்கு நம்ம கொல்ல வந்தானுங்களா? இதை பாதுகாப்பு நம்ம வச்சுப்போம். அப்ப கடைசியில பணத்தை ஷேர் பண்ணிக்க விடுவாங்களா? டேய் உனக்கு இப்போ ஓ உயிர் முக்கியமா இல்ல அவன் உயிர் முக்கியமா? என் உயிர் தான் முக்கியம். அப்ப நான் சொல்றத நீ கேளு. அவன் காலு கீழே என்னோட கத்தி எங்க போச்சு? என்னத்தடா அங்க தேடுற கிஷோரு? டேய் அவன் காலு கீழே என்னோட கத்தி இருந்துதுடா, அது இப்ப காணும்டா. கிஷோரோட கத்தி ஆயுது. அப்போ இவன் தான் ராம. அப்புறம் நீ எதுக்குடா இருந்துகிட்டு? அப்போ ராம இவன் தான் கொண்டாடா. இவ்வளவு நேரம் போய் சொல்லிட்டு இருக்க நாய். டேய் இப்ப என்னடா என்ன கொல்ல உங்களுக்கு அவ்வளவுதானே? முடிஞ்சா வாங்கடா. கிஷோரி நம்ம பேசுறதுல கேட்க போடும் மாட்டோம்டா. இப்போ அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாத, அவனுக்கு தான் கண்ணே தெரியாது. அப்புறம் என்ன பண்ணுவான்? முடிஞ்சா வாங்கடா. நீ லெஃப்ட்ல ஏறு, நான் ரைட்ல ஏறு. என்ன என் ஃப்ரெண்ட் ராம கொண்ட ஒருத்தனே விட மாட்டேன். டேய் ரெடியா? ரெடி போறா அவனை. அப்படி போட்டோம்னா கண்ணு திறந்த கூட அடிக்கிறதுக்கு வக்கு இல்ல. எனக்கு பணம் வேணும்னா எவனை வேணாலும் எப்ப வேணாலும் கொள்றதுக்கு நான் தயாரா. பார்த்தல இப்படி அடிக்கணும். என்ன நீங்க எவ்வளவு அடிச்சாலும் நான் ஒருத்தரையும் சும்மா விட மாட்டேன்டா. டேய் முடிஞ்சா இப்ப வாங்கடா. இது பக்கத்துல இருக்கியா? சாவு சாவு சாவியா ராம கொண்டே சாவடா சாவடா சாவடா. இப்ப மாட்டன. விடு விடு விடு. எவனவ விடுறானே? விடுடா.
ஏய் விடுடா, ஒரு படத்துக்காக ஃப்ரெண்ட் சாவடிக்க துடிச்சிட்டீங்கல. ஏய் சுரேஷ், அங்க என்ன வேடிக்கை பாத்துறீங்க? பத்தி கையில இருக்க கத்திய புடுங்கடா. அது வர ஏய் கத்திய கூட, கத்திய விடா. என்னடா கேடிட புச்சி இல்லடா. கத்திய விடா. ஏய் விட மாட்டேன் டப்பலா விட மாட்டேன். கத்திய விடா. ஏய் சுரேஷ் போ சீக்கிரம் பாத்து எடு போ. போற டேய் சீக்கிரத்து கத்தி எடுத்து வாடா. மத்தவங்க என்ன பண்றாங்க? கத்தி எடுத்து சொல்ற என்னடா பண்ணுகிறீங்க? எனக்கு கண்ணு தெரியுது, கண்ணு எரியல, எனக்கு கண்ணு நல்லா தெரியுது. ஏய் சுரேஷ் ஏந்துடா. சுரேஷ் காணப்பட்டா சுரேஷ். ஜெய் கிஷோர் நாய பண்றதெல்லாம் பண்ணிட்டு எதுவுமே பண்ணாத மாதிரி எப்படியா பத்துன? டேய் பிரகாஷ் கோவப்படாதடா. நான் சொல்றத கேளுடா. இங்க பாரு, ராம் செத்துட்டான், சுரேஷும் செத்துட்டான். இருக்கிறது நம்ம 2 பேர் மட்டும்தான். இங்க எப்போ என்ன நடக்குது எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. இந்த பெட்டியில இருக்க படத்தை நம்ம 2 பேரும் பங்கு போட்டு எடுத்துக்கிட்டு மொத்தம் இந்த இடத்துல இருந்து கிளம்புக்கு பார்ப்போம். இங்க இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் கூட இன்னமும் அந்த படத்தை பத்தி மட்டும் தான் பேசுறல. டேய் பிரகாஷ் கோவப்படாம நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க செத்துருக்க வேண்டியது அவனுங்க இல்ல, நீ தாண்டா முதல்ல செத்துருக்கணும். ஒண்ணு சும்மாவே விட மாட்டேன்டா. எனக்கு வேற வழி தெரியல பிரகாஷ். என் உயிரை காப்பாத்திக்கணும்னா எவ்வளவு உயிரோட வேணாலும் நான் எடுப்பேன். அது என்னோட ஃப்ரெண்டு உயிரா இருந்தாலும் சரி. செத்து போடா. டேய் கிஷோரு, நீ பண்றது பெரிய தப்பு. ஹலோ, நீங்க என்ன சொன்னீங்க? எல்லாருமே செத்து எவன் உயிரோட மிச்சானா அவன் தானே ஜெயிச்சா சொன்னீங்க. இங்க இருக்க எல்லாருமே செத்துறானுங்க, நான் மட்டும் தான் உயிரோட இருக்கேன். அப்ப இந்த பணப்பெட்டி எனக்கு தானே? அது சொல்றானு நான் பாரு. பெட்டி நம்ம கிட்ட தாக்குது, நம்ம தான் ஜெயிச்சோம். நம்மளுக்கு அது வந்து போயிடுவோம். ஏய் கதவு தொடங்கடா. நான் தான் ஜெயிச்சேன்டா, அப்புறம் ஏன் கதவு தொடங்க மாட்டீங்க? ஏய் என்ன கொலைப்படத்துக்கு பிளான் போடுறீங்களா? நடக்காதடா. டேய் கேம் இன்னும் முடியல. இன்னும் சாகலையா? எப்படா கத்தியால 2 வாட்டி குத்தியும் சாகாம இருக்க? ராம குண்டத்துக்காக வலிவாக நான் சாக மாட்டேன்டா. டேய் டேய் டேய், எனக்கு வர ஆத்திரத்துக்கு ஒரு ஏதாச்சும் கொலவெறியா இருக்குடா. வாடா வாடா, நான் செத்துறேன். என்னடாச்சு? என்னடா ஆகுது உனக்கு? உன்னை கை வச்சு வா, இந்த பக்கம் இல்லடா. அப்படிதான் அப்படிதான் அப்படிதான். கேட்டுக்கடா இப்ப பாருங்கடா, கேட்டுக்கடா.
நாம செத்துட்டோம் சுரேஷ். இப்போ நீ எல்லாம் எப்படி எல்லாம் டேய் என்னடா சொல்ல வர? உன்னால பேச முடியாதா? நான் இந்த வீட்டை விட்டு போயிடுமா? இல்ல இல்ல இல்ல, நீ என்னதான் தப்பே பண்ணினாலும் நீ என்ன ஃப்ரெண்டு உன்னை தனியாக விட்டு போக முடியாது. என்னடா பைத்தியக்கார மாதிரி பேசுற? எனக்கு என்னதான் உங்களுக்கு கோபம் இருந்தாலும் போட்டு எப்பறம் எங்க சாக விட்டு என்னால போக முடியும்? ஹலோ சார், சார் சார், கஷ்டப்படுறத பார்த்து நீங்க எல்லாரும் ரசிச்சு சந்தோஷப்படுறீங்கன்னு எனக்கு தெரியுது. தயவு செய்து உங்க எல்லாரும் கெஞ்சி கேட்கிறேன் ப்ளீஸ். இதுக்கப்புறம் யாரும் இழக்கவில்லை, என் ஃப்ரெண்டையும் விட்டுங்களேன் ப்ளீஸ். இது பணப்பட்டி கூட எனக்கு வேணாம். எது சார் எங்களை உயிரோட மட்டும் விட்டுங்க சார் ப்ளீஸ். அது கதவோட தந்து விடுங்க சார், அந்த கதவோட தந்து விடுங்க சார், அந்த கதவோட தந்து விடுங்க சார், அந்த கதவை தந்து விடுங்க சார், தந்து விடுங்க சார். டேய் மச்சான், டேய் கதவு தந்து. போட்டியில் பிரகாஷ் கடைசி வரைக்கும் உயிரோட இருந்ததுனால நீங்க தான் இந்த போட்டியின் வெற்றியாளர். அந்த பணப்பட்டியை எடுத்துட்டு நீங்க இந்த வீட்டை விட்டு தாராளமா வெளியில போலாம். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம. அப்படியே லைக் போட்டதுக்கு அப்புறம் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் கமெண்ட் செக்ஷன்ல, அது நீங்க கிளிக் பண்றீங்க. அப்போதான் இந்த வீடியோஸ் நீங்க பார்த்த மாதிரி நிறைய பேருக்கு கொஞ்சம் ஷேர் ஆகும். ஸோ மறக்காம ஹைப்ன்ற ஆப்ஷன் கொடுத்துருங்க. நம்ம சேனல்ல டெய்லியும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இதே மாதிரி வந்து ஷார்ட்ஸ் கண்டென்ட்ல டெய்லியும் உங்க நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். சாட்டர்டே ஆனா ஃபுல் கண்டென்ட் வீடியோ, லாங் ஃபார்மேட் வீடியோ, நம்ம வீடியோ மாதிரி இருக்குல்ல, அது நம்ம அப்லோட் பண்ணுவோம். அதெல்லாம் பார்க்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு. ஓகே நண்பர்களே, உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடை பெறுகிறது உங்கள் லவ்லி பிரகாஷ். ஓகே.